வணக்கம் சுவாமிஜி. நமஸ்காரம். உங்கள் பேர் என்ன சுவாமிஜி? என்னுடைய பேர் சுவாமி பிரபோதா. பிரபோதா. இது எப்படி சத்குரு வச்சாரா நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? இது இந்த நேம் வந்து சத்குரு கொடுத்த நேம் தான். அதான் ஆன்மீக பாதையில் வந்து இந்த மாதிரி ஒரு குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் அடையாளங்கள் எல்லாமே நான் வந்து ஒரு பிரம்மச்சாரியம் எடுத்திருக்கிறேங்க. ஸோ அடையாளங்கள் எல்லாமே கடந்து போகணும் அப்படின்னா எல்லாமே நான் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுக்க தேவையில்லை, அதோடு நான் அடையாளப்படுத்திக்க தேவையில்லை, என்னோட உடையோட அடையாளப்படுத்திக்க தேவையில்லை, என்னுடைய பெயர் கூட அடையாளப்படுத்திக்க தேவையில்லை. ஸோ அதெல்லாமே விட்டுட்டு அந்த பழைய அடையாளங்கள்ல இருந்து நான் புதுசாக ஒரு உருவெடுக்கணும் அப்படிங்கிறதா ஒரு நோக்கம். அதனால் வந்து பெயர் எல்லாமே வந்து நான் குரு கொடுக்கறத நான் வாங்கிக்கிட்டேன். அது சத்குரு கொடுத்த பெயர். இப்போ வழக்கமாக ராமகிருஷ்ண மடம்னா அவங்க பேர் ஆனந்தா அந்த மாதிரி அந்த இந்தால முடியும். அந்த மாதிரி இப்போ இஸ்கானு ஒவ்வொருத்துக்கும் ஒரு இது இருக்குது. அது மாதிரி இங்கே ஈஷாவில் ஏதாச்சும் அந்த மாதிரி சுவாமிஜிக்கு ஒரு இது இருக்கா? அது இங்கே பிரம்மச்சாரி நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இங்கே வந்து செயலெல்லாம் செய்யணும். இந்த பாதை எங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா யாரும் கட்டாயப்படுத்துறது இல்லை. நாங்கள் வந்து பார்க்கணும், இங்கே 3-4 வருஷம் இருந்து இது பார்க்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஓகே இது எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த பிரம்மச்சாரி பாதத்தில் நான் போகலாம் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சத்குருவிட்ட இது வெளிப்படுத்துகிறோம். அதன் பிறகு சத்குரு கொடுத்துருவார்னு சொல்ல முடியாது. அதன் பிறகு அவர் முடிவு பண்ணுவார், நான் வந்து இதுக்கு ஓகேவா இல்லையா. நான் ஓகே சொன்னாலுமே அவங்க பார்த்துட்டு நான் இதுக்கு வந்து ஒரு தகுதி உடையவன், இது தரலாம் அப்படின்னா தான் அவங்க வந்து தருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் கிளாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பிரம்மச்சாரியம் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 220 பேர் தான் நாங்கள் இது வரைக்கும் இருக்கிறோம் இந்த 40 வருஷத்தில். பிரம்மச்சரியம் நம்ம முடிவு பண்ணுறத விட சத்குரு முடிவு பண்ணால் தான் நம்ம எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம விருப்பம். ஆமாம், முதல்ல என்னுடைய விருப்பம். அதன் பிறகு அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தி இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கு தகுதி உடையவனா இல்லையாங்கிறத அவரு தான் முடிவு பண்ணி தருவார். ஆனால் முதல்ல என்னுடைய விருப்பம் தான் முக்கியம் அதில். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்க அந்த இடம்? இந்த ஈஷா யோகா மையம் வந்து இங்கே வந்து 1994 ஆரம்பித்தது. ஆனால் சத்குரு வந்து அதுக்கு முன்னாடியே 10 வருஷம் முன்னாடியே வகுப்புகளெல்லாம் அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோகா வகுப்புகள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் இங்கே வந்தது 1994 இங்கே வந்தது. இப்போ இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க? அதாவது இங்கே வந்து நிறைய செயல்கள் நடக்குது. மக்கள் வந்து இப்போ ஈஷா யோகா மையம் நம்ம சொல்கிறோம், ஆனால் இங்கே வந்து யோகா மட்டும் சொல்லித்தரது இல்லை. அது இல்லாமல் பல விஷயங்கள் வந்து இருக்குது. ஆதியோகி இருக்காங்க, அந்த ஆதியோகி ஒவ்வொன்றா போயிடலாம். இப்போ இந்த ஆதியோகி அப்படின்னா ஆதியோகி அதை எப்படி செட்டப் பண்ணுது, அதோடைய தாத்பரியம் சொல்ல முடியுமா? ஓகே. சத்குரு வந்து இந்த ஆதியோகிங்கிற வேர்டே சத்குரு சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா முதலாக ஒரு யோகா செய்து இந்த மாதிரி யோகா பண்ணினது அப்படின்னா அது வந்து சிவன். அவர் தான் யோகா பண்ணாங்க. ஆனால் முதல்ல ஒரு யோகியாக அவர் இருந்ததுனால அவர் ஆதியோகின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் தான் முதலாக யோகா மற்றவங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதனால் அவர் ஆதி குருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த உருவம் வந்து ஆதி யோகி. இப்போ அந்த சிலையை அமைக்கணும் அப்படின்னு சத்குருக்கு எப்படி அது தோன்றியது? அவராக முடிவு பண்ணதா இல்லை டீம் முடிவு பண்ணாங்களா? இல்லை, அது எல்லாமே இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சத்குரு தான் கைட் பண்ணுவாங்க. பட்டு சில நேரம் வந்து இது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற இது எங்ககிட்ட கேட்பாங்க. ஆனால் பொதுவாக அவங்க தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த ஆதியோகி எதற்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சத்குரு சொல்லும்போது யோகா அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லாத்துக்குமே போகணும் அப்படிங்கிற நோக்கம். ஏன் யோகா எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னா இப்போ நீங்களாகட்டும் நான் ஆகட்டும் எல்லா மனிதர்களும் ஆகட்டும் நம்ம என்ன விருப்பப்படுறோம், அமைதியாக ஆனந்தமாக நான் வாழ்க்கை வாழணும் இல்லையா. என்ன செயல் செஞ்சாலும் என்ன பண்ணினாலும் நான் அமைதியாக இருக்கணும், ஆனந்தமாக உள்ள ஒரு சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்குது. ஆனால் அது எப்படி அடையிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ அதுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ணினா தான் அடைய முடியும். அதுக்கு தான் யோகா. எப்போ நம்ம யோகா செய்கிறோமோ அப்போ வந்து அன்பு, அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் தானாகவே வரும். அதற்காக வந்து ஆதியோகி சிலை உருவாக்குனாங்க. இப்போ இங்கே வரவங்களுக்கு எல்லாமே நம்ம இலவசமாக டெய்லியும் யோகாவும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இப்போ உள்ளே வந்தோம்னா இந்த சூரிய குண்டம் சந்திரகுண்டம்னு இருக்குது. இது என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? ஓகே. இப்போ இங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைப்படி அமைக்கப்பட்டிருக்குது. முதல்ல வந்து அவங்க சூரிய குண்டத்தில் வந்து குளிக்கணும். ஏன் அப்படின்னா உள்ளே வந்து தியானம் பண்ணணும். தியானலிங்கம் இருக்குது, தியானம் செய்யலாம். அவங்க தியானம் என்னன்னு தெரியாமதும் கூட அங்கே போய் உட்கார்ந்தாவே அவங்களுக்கு தியானம் நடக்கும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த இடங்களுக்கு போகும்போது ஒரு சக்தி வாய்ந்த உருவம் அங்கே இருக்குது அப்படின்னா அங்கே போய் உட்கார்ந்தோம்னா நாங்கள் சக்தியை வந்து நம்ம வாங்கிக்கணும், முழுமையாக வந்து வாங்கிக்கணும். நீங்கள் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாமே, நீங்கள் கோயிலுக்கு போனால் உடனே வரக்கூடாது, அங்கே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே சக்தி ஊட்டப்பட்டிருக்குது. அந்த சக்தி வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கணும். அதனால் அப்படி உட்காந்துட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் தியானலிங்கம் போகிறதுக்கு முன்னாடி தீர்த்த குண்டத்தில் வந்து குளிச்சுட்டு போகும்போது நம்ம ரொம்ப
விழிப்புணர்வு நிலையில் இருப்போம். நம்ம உங்களுக்கே தெரியும், குளித்த பிறகு நம்ம ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி போகும்போது அங்கே உட்காந்து அவர் 15-20 நிமிஷம் உட்கார்ந்தாங்கன்னா அந்த தியானத்தில் இருக்கிற அந்த பிராண சக்தியை முழுமையாக வந்து நம்ம உள்ளே வாங்கிக்க முடியும். அதனால தான் அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் போகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து சர்ப்பவாசல் வழியாக உள்ளே வரணும். அதன் பிறகு இங்கே சூரிய குண்டத்தில் வந்து ஆண்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு, சந்திர குண்டம்னு இருக்குது, அது பெண்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. அங்கே அவங்க மூழ்கி எழுந்து அதன் பிறகு லிங்க பைரவி போவாங்க, பிறகு தியானலிங்கம் போவாங்க. இது ஒரு முறைப்படி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். இப்போ சூரியகுண்டத்தில் அந்த நிறைய ஒரு இது அனுபவம் பரவஸ் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், ஏதாச்சும் அங்கே இருக்கா? சூரியகுண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான தன்மை. ஏன்னா நீங்கள் பாதரசம் பார்த்துருப்பீங்க, அது எப்போவுமே திரவமாக தான் இருக்கும், லிக்விடாக இருக்கும். ஆனால் இங்கே தான் வந்து பாதரசம் கெட்டி செஞ்சு வச்சுருக்குறோம். இது எப்படி அப்படின்னா ரசவாதம்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அந்த ரசவாதத்தில் பாதரசத்தை சில மூலிகைகளோட வச்சு அரைச்சிட்டே இருந்தாங்கன்னா நாள் கணக்கில் வார கணக்கில் அது ஏதோ ஒன்று செய்வாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து கெட்டியாகிடும். ஸோ அந்த மாதிரி கெட்டியாயிடுச்சுன்னா அதுதான் நம்ம வந்து பாதரச லிங்கம்னு சொல்கிறோம். அந்த பாதரச லிங்கம் வந்து 3 லிங்கம் இருக்குது சூரியகுண்டத்தில். அந்த தண்ணீர் அதில் இருக்குது. ஸோ அந்த பாதரச லிங்கத்தில் பட்ட அந்த தண்ணீர் நம்ம உடல் மேலே படும்போது நமக்குள்ளே இருக்கிற நாட்பட்ட வியாதி எல்லாமே வந்து கொஞ்சம் அதோடைய தீவிரத்தன்மை குறைஞ்சி போயிடும். தொடர்ச்சியாக ஒரு மாதம் குளிக்கிறான்னு வைங்களேன், நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்க வியாதியே சரியாகி போயிருக்கிறாங்க இங்கே தங்கி. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த தண்ணியில் நின்னா. இது வந்து ஆண்களுக்கானது சூரியகுண்டம். பெண்களுக்கு அதே மாதிரி சந்திர குண்டம்னு வச்சுருக்கிறோம். அதில் பெண்களுக்கான குண்டம், அதில் வந்து பாதரசலிங்கம் அங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து மூழ்கி எழுந்து பிறகு அவங்க வந்து தியானலிங்கம் போய் தியானம் செய்யலாம், தரிசனம் பண்ணலாம். அதுதான் நோக்கம். இப்போ வரும்போது பார்த்தோம், இங்கே ஒரு பெரிய நந்தி இருக்குது. இந்த நந்தி வழக்கத்துக்கு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கே. சத்குரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நந்தி வந்து எட்டர்னல் வெயிட்டிங், அதோடைய அம்சம் என்ன, எட்டர்னல் வெயிட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படியே என்னென்னா காத்திருக்கிற தன்மையோட உச்சபட்சம், காத்திருக்கிற தன்மையோட உச்சகட்டம் ஒன்று இருந்தால் அது நந்தி தான் இருக்க முடியும். அவ்வளோ பொறுமைக்கும் தன்மை இருக்கிறாங்க, பொறுமையினுடைய தன்மை, பொறுமையினுடைய உச்சம். ஸோ ஆன்மீக பாதையில் நடக்கிறவங்க, நான் முக்தி அடையணும், மோட்சம் அடையணும், என்லைட்மெண்ட் ஆகணும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அம்சம், ஒரு காத்திருக்கும் தன்மை, ஒரு பொறுமையின் தன்மை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கமாக வச்சுருக்கிறாங்களோ அதை அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதற்கு ஒரு அடையாளமாக தான் வந்து நந்தி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து காங்கேயம் காளை தான். காங்கேயம் காளையோட மாடியூல் தான் இங்கே நந்தியாக வந்து வைக்கப்படுது. தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம், தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறோம். அதனால் சத்குரு வந்து காங்கேயம் காளையை வந்து இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த சிவராத்திரிக்கு பார்த்துருக்கோம், பிரம்மாண்டமானது, அதை பற்றி சொல்ல முடியுமா நேயர்களுக்கு? கண்டிப்பாக. சிவராத்திரி வந்து ஈஷா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய விழாக்கள்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விழா அப்படின்னா சிவராத்திரி தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக 35 வருஷமாக நம்ம இது கொண்டாடிட்டு வரோம். சிவராத்திரியை வந்து கொண்டாடிட்டு வரோம். மார்ச் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு யார் ஒருத்தர் வந்து தூங்காமல் முதுகு தண்டுவடத்தை நேராக உட்கார்ந்துருக்குறாங்களோ அவங்களுடைய குண்டலினி சக்தி இயற்கையாகவே மேலே போகும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வில்லேஜில் எல்லாம் கூட கோயிலில் வந்து வெடிய முடிச்சு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. படுக்க கூட கூடாது, உட்கார்ந்துருப்பேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நோக்கம் அது. அதனால தான் மகா சிவராத்திரி வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த மகா சிவராத்திரி வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறோம். பல லட்சம் பேர் வருவாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் பேருக்கு வந்து நம்ம இலவசமாக இருக்கையே நம்ம போடுறோம். அங்கே அவ்வளோ இருக்கைகளை வந்து நம்ம போடுறோம். அவங்க வந்து அதில் பங்கேற்றுட்டு போகிறாங்க. ஒரு சிலர் அன்னதானம் நன்கொடையை வந்து தராங்க. அதை வச்சு நம்ம இவ்வளோ பெரிய விழாக்கள் வந்து நம்ம நடத்துகிறோம். இதுக்கு உலகம் பூரா இருந்து வராங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 நாடுகளில் இருந்து இந்த விழாவுக்கு வந்து இங்கே தங்கி இதில் கலந்துட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 லட்சம் பேர் வந்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை விட அதிகமாக தொலைக்காட்சியில் பார்க்கறவங்களுடைய எண்ணிக்கை தான் வந்து கோடிக்கணக்கில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மகா சிவராத்திரி அப்போது நள்ளிரவு தியானம் வந்து நடக்கும், அல்லது நள்ளிரவு சாந்தியா வேலைன்னு சொல்லுவாங்க. 11:40 12:20 வரைக்கும் நள்ளிரவு சாந்தியா. இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த நள்ளிரவு தியானம் மகாமந்திரம் உச்சரிப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-8 கோடி பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது டிவி மூலமாக வீட்டில் இருந்துட்டு, வெளிநாடுகளில் இருந்துட்டு, கோயிலில் இதை டெலிகாஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நள்ளிரவு தியானம் மட்டும் அவ்வளோ கோடி பேர் வந்து செய்கிறாங்க. இப்போ அது வரக்கூடிய செலிபிரிட்டிஸ்க்குலாம் எவ்வளோ பணம் கொடுப்பீங்க நீங்கள்? செலிபிரிட்டிஸ்க்குலாம் நாங்கள் யாரும் பணம் கொடுக்கறதில்ல. அவங்க தான் அன்னதானத்துக்கு வந்து டொனேஷன்லாம் தந்துட்டு போகிறாங்க. இப்போ எவ்வளோ லட்சம் பேர் வராங்க, அத்தனை பேருக்கு நம்ம அன்னதானம் போடுறோம். இந்த அன்னதானத்துக்கு யாரோ ஒருத்தர் நன்கொடை கொடுத்தா தானே நம்ம போட முடியும். இப்போ வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு நம்ம இலவசமாக இருக்கைகள் போடுறோம் அப்படின்னா
அதுக்கு யாரோ ஒரு 10,000 பேர் 20,000 பேர் நன்கொடை கொடுத்தா தான் நம்ம இந்த 2 லட்சம் பேருக்கு வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதனால் அவங்க எல்லாமே இங்கே வரவங்க எல்லாமே செலிபிரிட்டிஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து நன்கொடை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நன்கொடையை வச்சு நம்ம செய்கிறோம். இது அவங்க மட்டும் இல்லை, வில்லேஜில் இருக்கிறவங்களும் அவங்களால முடிஞ்சது நன்கொடை தராங்க, ஒவ்வொருத்தரும் நன்கொடை தராங்க. அதை வச்சு தான் பண்ணுறோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க யாருமே நாங்கள் ஃபுல் டைம் வாலண்டியர், நான் ஒரு ஃபுல் டைம் வாலண்டியர், முழு நேரமாக தன்னார்வ தொண்டர். கிட்டத்தட்ட 25 வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். ₹1 கூட நான் சேலரி வாங்கிக்கல. எனக்கு என்னுடைய நோக்கம் சேவை செய்யணும், செயல் செய்யணும், பொதுமக்களுக்கு இதன் மூலம் உள்ளே ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், அவங்கள ஆன்மீகம் உணரணும் அப்படிங்கிறத நோக்கம். ஆனால் இது இப்போ சாப்பாடு போடணும்னு வைங்க, பணம் இல்லாமல் எப்படி போட முடியும்? ஸோ இந்த மாதிரி வரவங்க கிட்ட தான் நம்ம நன்கொடை கேட்டு வாங்கி நம்ம போடுறோம். அதுக்கு டிக்கெட்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலந்துக்கணும் அப்படின்னா? அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்கை வந்து நம்ம ஃப்ரீயாக தான் இருக்குது, மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான். 80%? ஆமாம். அந்த 20% தான் வந்து நம்ம இந்த மாதிரி டிக்கெட்டிங் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். அதில் வர நன்கொடையை வச்சு தான் அன்னதானம், அவ்வளோ பெரிய கிரவுண்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கே தெரியும், ஆடியோ வீடியோ லைட்டிங் இவ்வளோலாம் இருக்குது. அதற்கு அந்த நன்கொடையை வச்சு தான் நம்ம எல்லாத்துக்கும் பண்ணுறோம். எவ்வளோ பேர் அன்றைக்கி அன்னதானம் சாப்பிடுவாங்க? சில லட்சம் பேர் சாப்பிடுவாங்க, எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. இப்போ ஆதியோகி சிலை பார்த்தோம், பிரம்மாண்டமாக 112 அடி இருந்தது. 112 அடிக்கு வழக்கமாக நம்ம வந்து சின்னதாக பார்த்துருப்போம் கோவிலெலாம், இவ்வளோ பெருசு, இது என்ன காரணம்? இது 112 அடி ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னா, முதலாக சிவபெருமான் அவர் தான் யோகா சொல்லி தந்தார். அதனால தான் அவர் ஆதியோகி, ஆதிகுருன்னெலாம் சொல்கிறோம். ஆதிகுரு அவர், சப்தரிஷிகளுக்கு அவர் யோகா சொல்லி தந்தார். அவர் யோகா சொல்லி தரும்போது 112 முறைப்படி சொல்லி தந்திருக்கிறார். இந்த 112 முறையில் எதை பயன்படுத்தினாலும் அவங்க வந்து முக்தி அடைஞ்சிட முடியும், அந்த மாதிரி ஒரு கணக்கு. அதனால தான் அவங்க 112 அடி உயர சிலை வந்து திருவுருவ சிலை வந்து அவங்க வச்சிருக்காங்க. இப்படி சிலைக்கு முன்னாடி ஒரு சின்ன இது அது வந்து லிங்கம், அது வந்து யோகேஸ்வரா லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இல்லை மெடிடேட் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் பல நன்மைகள் கிடைக்குதுன்னு சத்குரு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் உடலில் இருக்கிற பிரச்சனைகள், உடல் உபாதைகளுக்கெல்லாம் அதோடைய பலன் வந்து இருக்குது, அது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மன அமைதி, ஒரு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அங்கே தியானம் பண்ணுறாங்க. ஆதியோகி முன்னாடி இருக்கிற லிங்கத்துக்கு முன்னாடி அவங்க உட்கார்றாங்க. அந்த லிங்கத்துக்கு வந்து அவங்க வந்து தீர்த்தம் நீர் அர்ப்பணிக்கலாம், அதே மாதிரி வில்வம் அர்ப்பணிக்கலாம். சிவனுக்கு வந்தது வில்வம் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வில்வம் வந்து அவங்க அர்ப்பணிக்கலாம், மலர்கள் வந்து அவங்க அர்ப்பணிக்கலாம். அதை விட முக்கியமான அம்சம் என்னென்னா, இங்கே நம்ம ஆசிரமத்தை சுற்றி ஒரு 40-50 ட்ரைபல் வில்லேஜஸ் நிறைய இருக்குது. இந்த வில்லேஜில் இருந்து ட்ரைபல்ஸ் எல்லாமே, ஆதிவாசிகள் எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கு அவங்களே வந்து அந்த ஆதியோகிக்கு அந்த உருவத்துக்கு லிங்கத்துக்கு வந்து அவங்களே பூஜை பண்ணுறாங்க. யோகேஸ்வரா லிங்கத்துக்கு அவங்க பொங்கல் சமைச்சு பொதுமக்களே வந்து பண்ணுறாங்க. பொதுமக்களே ட்ரைபல்ஸ் வந்து பண்ணுறாங்க. எப்பவுமே பண்ணாமல் அதுக்கு என்ன நாள்? அமாவாசை அன்னைக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாமே போவோம், எங்களுக்கு அவங்க சாப்பாடு தருவாங்க. இங்கே இருக்கிற இந்த 40 வில்லேஜோட அவங்களுடைய ஒரு தொடர்பு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான தொடர்பு. அவங்க எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அவங்க தான் இங்கே எல்லாமே நிறைய செயல் செய்கிறாங்க, வேலையெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ சாப்பாடும் எங்களோட அவங்க வந்து இங்கே சாப்பிட்றாங்க, நாங்களும் அங்கே அந்த அன்னைக்கு சாப்பிட்றோம். நீங்களும் அங்கே போய் சாப்பிடுவீங்க? ஆமாம், நாங்களும் வந்து அவங்க சமைச்சு போடுவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் தமிழ் திருமறைகள் சொல்கிறதா சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது ஆதியோகி நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும், 63 நாயன்மார்கள். அது ரொம்ப நிறைய செயல்கள் வந்து அதன் மூலமாக நம்ம இங்கே செஞ்சிட்ருக்கோம். எப்படி அப்படின்னா, அவங்க பாடுனது தேவாரம் உங்களுக்கு தெரியும். சத்குரு அனௌன்ஸ் பண்ணாங்க, யார் வந்து குழந்தைகள் வந்து தேவாரம் பாடுறாங்களோ அவங்களுக்கு பரிசுலாம் தரோம். அது ரெகுலராக நடந்துட்டு பொதுமக்கள் குழந்தைகளுக்கு வந்து தேவாரம் பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசுகள் வந்து நம்ம தரோம். அதே மாதிரி மகாசிவராத்திரிக்கு முன்னாடி சென்னையிலேருந்து இந்த 63 நாயன்மார்களுடைய திரு உருவத்தை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். எப்படி வரோம்னா, ஒரு தேரில் வச்சு இழுத்துட்டே வராங்க. ஒரு 20-30 நாள் ஆகும் அங்கேருந்து வர. ரோட் ட்ராவல். ஆமாம், ரோடில் வந்து அவங்க வருவாங்க. செப்பல் கூட அணியாமல் அப்படியே வந்து அந்த திருவுருவத்தை வந்து தேரில் வச்சு கொண்டு வராங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 தேர் அந்த மாதிரி வருது. ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸு, பொதுமக்கள், சிவனடியார்கள் எல்லாமே சேர்ந்து அதை வந்து இழுத்துட்டு வருவாங்க. மகாசிவராத்திரி அன்னைக்கு இங்கே வந்து ஆதியோகி பக்கத்தில் நிறுத்தி அதற்கும் பூஜைகள் எல்லாமே நடக்கும். இந்த மகாசிவராத்திரி விழாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் திருமுறை தேவாரம் அது கூட தான் நம்ம ஆரம்பிப்போம். மகாசிவராத்திரி விழாவே தேவாரத்தோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். 12 மணி நேரம் வெடிய நடக்கும். முடிக்கும் போதும் தமிழ் திருமுறை தேவாரத்தோடு தான் நம்ம முடிக்கிறோம். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நாயன்மார்களை வந்து எடுத்துகிட்டு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வர்றது, இடையில அவ்வளவு ஊர்கள் சென்னையிலேருந்து இங்கே வரும்போது அவங்க பார்க்க வைக்கிறது, தேவாரத்தோடு ஆரம்பிக்கிறது, தேவாரத்தோடு முடிக்கிறது,
தேவாரம் பாடுற குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுக்குறது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ரொம்ப சிறப்பாக அதில் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறதுனால அது நம்ம முக்கியமாக பார்க்கப்படுது. அதெல்லாம் மகாசிவராத்திரி விழா பார்த்திங்கன்னா அந்த 12 மணி நேரம் நம்ம நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம அதில் பாடல்கள் இருக்கும், பரதநாட்டியம் இருக்கும். அப்புறம் ஈவன் இந்த நம்ம வில்லேஜில் இருக்கிற மக்கள் அவங்களும் வந்து மகாசிவராத்திரியில் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, வாத்திய கருவிகளோட அவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து வெடிய வந்து அது நடக்கும். எல்லா சமுதாய மக்களும் கலந்துக்கலாமா? ஓகே, இது வந்து ஈஷா யோகா மையமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இருக்கலாம், இனம், அதெல்லாம் பாகுபாடே கிடையாது. மதம், இனம், மொழி, ஜாதி இது மாதிரி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ, நேஷனாலிட்டி, இதெல்லாம் வந்து இங்கே இல்லவே இல்லை. ஏன்னா எல்லா மதத்தினரும் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சன்னியாச பிரம்மச்சாரிய பாதையில் இருக்கிறேன். கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன மாதிரி சன்னியாச பிரம்மச்சாரியம் எடுத்திருக்காங்க, முஸ்லீம் சன்னியாச பிரம்மச்சாரியம் எடுத்திருக்கிறாங்க. எல்லா மக்களும் இங்கே இருக்கிறாங்க. ஏன்னா இது உள்ள வளர்ச்சி அடைகிறத பற்றி தான். நான் உள்ளே வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும், ஒரு முக்தி அடையணும், ஒரு ஞானத்தை உணரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதி, அன்பு, ஆனந்தங்கிறது எல்லாருக்கும் வேணுமா இல்லையா? எந்த மதமாக இருந்தால் என்ன, அவர் எவ்வளோ உயர்ந்தவ, அதாவது பெரிய பணக்காரனாக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு ஏழையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி அமைதி, அன்பு, ஆனந்தங்கிறது எல்லாருக்குமே வேணும். அதனால் இங்கே வந்து அந்த மாதிரி பாகுபாடே எதுவும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், இருக்கலாம். மதம் வந்து ஒரு தடையே இங்கே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம மகாசிவராத்திரி விழா வந்து எடுத்துகிட்டு போவோம், வெடிய நடக்கும். இங்கே காசிக்கு மாதிரி இங்கே எதுவும் பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்க. அது எப்படி? காசியில் வந்து சப்தரிஷி பூஜை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்குது. அங்கே காசி விஸ்வநாதர் அந்த லிங்கத்துக்கு வந்து நடக்குது. இது எப்படி உருவாச்சு அப்படின்னா, சிவபெருமான் வந்து அந்த சப்தரிஷிகள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. சப்தரிஷி பூஜான்னு ஒன்று உருவாக்குறாங்க. இதை வந்து காசியில் வந்து டெய்லியும் வந்து பல ஆயிரம் வருஷமாக அது நடந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதே சப்தரிஷி பூஜாரிகள் அவங்க வந்து இங்கே வந்து ஆதியோகி முன்னாடி இருக்கிற அந்த யோகேஸ்வரா லிங்கத்துக்கு அவங்க சப்தரிஷி பூஜை வந்து பண்ணுறாங்க. அது ரொம்ப சிறப்பாக வந்து இங்கே நடக்கும். அது நம்ம லைவ் டெலிகாஸ்ட் கூட பண்ணுறோம், எல்லோரும் வந்து பார்க்க முடியும். அதுக்கும் நம்ம எல்லாரையும் கூப்பிட்றோம், எல்லா மக்களும் வந்து அதில் கலந்துக்கிறாங்க. இது வந்து அங்கே ஆதியோகிக்கு முன்னாடி தான் இது சப்தரிஷி பூஜை வந்து நடக்குது. கொரோனா அப்போ ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அப்போல்லாம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ எப்படி இங்கே செயல்பாடுகள் எப்படி இருந்தது ஈஷாவில்? கொரோனா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டாங்களோ, மெடிக்கலில் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு, அது எல்லாமே வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணணும். அப்போ வந்து யாருமே இங்கே வரல, பொதுமக்கள் யாருமே வந்து கோயிலெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் கொரோனா டைமில். இங்கே வந்து அந்த இடைவெளி, சோசியல் டிஸ்டன்ஸு கடைப்பிடிக்கிறது அதெல்லாமே நடந்தது. அப்போ வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அப்போ இங்கே எந்த செயலும் நடக்காதப்போ நிறைய பேர் டொனேஷன்லாம் கொடுத்தாங்க, இதை வந்து நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பொதுமக்கள் வரல, ஆனால் இங்கே எல்லா செயலும் நாங்கள் நடந்துகிட்டு இருந்தது. கோயில் வருவோம், தியானம் பண்ணுவோம், எல்லாமே ரெகுலராக வந்து இங்கே நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தோம், பக்தர்கள் வந்தாங்க, பொதுமக்கள் வந்தாங்க, ஐயப்ப பக்தர்கள் வந்தாங்க, அதே மாதிரி நிறைய பேர் மேலே அடிச்சுட்டு இருந்தாங்க. இது என்ன, இது சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐயப்ப பக்தர்கள், முருக பக்தர்லாம் மாலை போட்டுட்டு பாத யாத்திரை செய்கிறாங்க, கோயிலுக்கு போய் இருக்கிறாங்க, விரதம்லாம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இங்கே வந்து சிவாங்கா சாதனான்னு ஒன்று இருக்குது. அது சிவாங்கா சாதனால என்ன அப்படின்னா, அவங்க வந்து மாலை போட்டுட்டு விரதம் இருந்து, இங்கே வெள்ளிங்கிரி மலை 7 மலை இருக்குது நம்ம கோயிலுக்கு பின்னாடி, அந்த மலையை வந்து அவங்க ஏறிட்டு வர முடியும். ஒரு விரத முறையை அவங்க அனுசரிக்க முடியும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 42 நாள் அல்லது 21 நாள், 14 நாள், 7 நாள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு அவங்க விரதம் வந்து இருக்கணும். மலைக்கு வெள்ளிங்கிரி ஏறுறதுக்காக, மலை ஏறுறதுக்காக விரதம் வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில வழிமுறைகளை வந்து அந்த நாட்களில் அவங்க கடைப்பிடிக்கணும். இப்போ எப்படி மாலை போட்டால் எப்படி விரதம் இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2 வேளை தான் அந்த டைமில் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மதியத்துக்கு மேலே தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த நாட்களில் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் மற்றவங்க எல்லாரையுமே அவங்க சிவா அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்கிட்ட போய் அவங்க பிக்ஷாந்திகி அப்படின்னா ஒரு பிக்ஷை மாதிரி எடுத்து பழங்காலத்தில் அந்த காலத்துலலாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம இப்படி கையே மகாபாரதமெல்லாம் உடஞ்சி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிக்ஷாந்திகி அது ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு 21 பேர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து விரதத்தை முடிப்பாங்க. மலை ஏறிட்டு வந்து தியானலிங்க தரிசனத்தோடு அவங்க விரதத்தை வந்து முடிக்கிறாங்க. இதை வந்து நம்ம சிவாங்கா சாதனா அப்படின்னு சொல்லுறோம். இதை வந்து நிறைய பேர் வராங்க, சிவனடியார்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து வராங்க.
42 நாள், 21 நாள், 14 நாள், 7 நாள் இந்த மாதிரி அவங்க அனுசரிச்சு சிவாங்கா ஸ்பூர்த்தின்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன அப்படின்னா பஜன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா தெய்வங்களை வந்து பஜன்லாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து சிவாங்கா ஸ்பூர்த்தியில் வந்து சிவன் பாடல்களை வந்து பாடி சிவன் மேலே ஒரு பக்தியாக, சிவன் மேலே ஒரு உருக்கமாக பாடல்கள் பாடி அவங்க வந்து அந்த மேளமெல்லாம் அடித்து ஒரு பஜன் மாதிரி செய்வாங்க. அது வந்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். அதில் கலந்துக்கும் போது நான் ஒரு 2-3 முறை அதில் பங்கேற்றேன். அப்போ அது முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு பக்தியாக மனமெல்லாம் ஒரு மெல்ட் ஆகி ஒரு உருகி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நான் உணர்ந்தேன். எல்லோரும் அதுதான் உணர்ந்தாங்க. இது இப்போ வந்து நம்ம லைவும் பண்ணிகிட்ருக்கோம். சிவாங்கா ஸ்பூர்த்திங்கிறது அமாவாசை எப்போ நடக்குது. இதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சில சிவன் கோயில்களில் பல கோயில்களில் சிவன் கோயில் மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களை வந்து கேட்டாங்க. அதனால் இப்போ நம்ம வந்து எல்லா ஊர்களுக்குமே இந்த சிவாங்கா ஸ்பூர்த்தி டீம் அவங்க அங்கே போய் அங்கே இதே பண்ணுறாங்க. சிவாங்கா ஸ்பூர்த்தி வந்து பண்ணுறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. நிறையா கோயில்களில் வந்து நாம் இது சிவாங்கா ஸ்பூர்த்தி நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கே வரும்போது பார்த்தோம் லிங்க பைரவி அப்படின்றது வழக்கமாக லிங்கம் ஆண்கள், பைரவின்றது இது என்ன ஒன்றும் வித்தியாசமாக இருக்கு, உருவம் மாதிரியும் இல்லை, அது ஒரு லிங்கம் மாதிரி இருக்குது, அது என்ன இது? இப்போ இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு லிங்கம் அப்படின்னா ஆண் தன்மை தானே, இங்கே பெண் தன்மையில் இருக்குது அப்படின்னு. சத்குரு வந்து இங்கே லிங்க பைரவி அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. எதுக்காக முதல்ல லிங்க பைரவி அப்படின்னா, ஈஷாவாமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 அம்சங்கள் இருக்குது. ஒன்று தியானலிங்கம், இன்னொன்று லிங்க பைரவி. இப்போ தியானலிங்கம் வந்து ஆண் தன்மை, லிங்க பைரவி பெண் தன்மை குறிக்குது. இந்த தியானலிங்கம் வந்து ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப டீப்பாக போகணும், தியானம், மெடிடேஷன், மன அமைதி, ஒரு ஆனந்தம் வரணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு, முக்தி மோட்சம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தியானலிங்கம் வந்து அருள் புரிகிறாங்க. லிங்க பைரவி வந்து பெண் தன்மையை குறிக்குது. லிங்கமே பெண் தன்மையிலே இருக்குது. இங்கே இதில் வந்து சத்குரு இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. இதில் இருக்கிற ஒரு சில சக்கராவை ஆக்டிவேட் பண்ணி பிராண பிரதர்சி செய்து அதன் மூலமாக வந்து அவங்க இங்கே வச்சுருக்கிறாங்க, லிங்க பைரவி வச்சுருக்கிறாங்க. இது வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பண தேவை இருக்குது, பொருள் தேவை இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாமே நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும், ஒரு நெருக்கத்தோடு இருக்கணும், அவங்க ஒரு குழந்தைகளெல்லாம் நல்லா படிக்கணும், பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து பொருள் நலத்துக்காகவும் உடல் நலத்துக்காகவும் குடும்ப ஆரோக்கியத்துக்காகவும் இந்த அம்சங்கள் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பெற்றுட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இங்கே நாங்கள் ரெகுலராக வந்து வழிபாடு செஞ்சதுனால, லிங்க பைரவி வந்ததுனால எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது, அந்த மாதிரி நடந்துருக்கு. நிறைய பேர் வந்து நூற்றுக்கணக்கான பேர் நான் பர்சனலாகவே கேட்டிருக்கிறேன் இத்தனை வருஷத்தில். இந்த மாதிரி பலன்களுக்காக இங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ காலையில் பார்த்தோம் பைரவர் அங்கே சில பூஜைகள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ பைரவர் பைரவி அந்த கனெக்ஷன் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக மெயினாக லிங்க பைரவி வந்து எல்லா வளங்களும் வந்து கிடைக்குது. சத்குரு லிங்க பைரவியை பற்றி சொல்லும்போது, யார் ஒருத்தர் லிங்க பைரவி தேவியினுடைய அருளை பெற்றிருக்கிறாங்களோ அவங்க வந்து வறுமை, பயம், இதை பற்றி அவங்களுக்கு தோல்வி, இதை பற்றி கவலையே இல்லை. அவங்களுக்கு வறுமை, பயம், தோல்வி இதை பற்றி அச்சம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து போக முடியும் லிங்க பைரவியோட அருள் இருந்ததுன்னா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து முக்தி மோட்சம் அதுக்கும் லிங்க பைரவி வந்து அருள் புரிகிறாங்க. நீங்கள் கேட்டீங்க கால பைரவருக்கும் இங்கே என்ன சம்மந்தம் இருக்குதான்னு. கண்டிப்பாக என்ன அப்படின்னா, லிங்க பைரவியில் தான் வந்து இறந்தவர்களுக்கான சடங்குலாம் செய்வோம். இப்போது நம்ம கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா கருமாதி, கருமம், காரியம், கர்மா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய சடங்கை வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து கால பைரவ கர்மா, கால பைரவ சாந்தி, இந்த விஷயங்கள் வந்து இங்கே செய்யப்படுது. இறந்து போனவங்களுக்காக காசிலாம் போய் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காரியங்கள் வந்து இங்கேயே வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது அவங்களோட ஆன்மா வந்து ஒரு சாந்தி அடையும், ஒரு அமைதியான பிரயாணத்தில் இருக்கும். அதுக்காக வந்து இது வந்து இங்கே செய்யப்படுது. இது இறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைகளிலிருந்து ஒவ்வொரு விதமான சடங்கு இருக்குது. இப்போ குழந்தை வந்து முதலாக ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, விஜயதசமி வித்யாரம்பம் வந்து இருக்குது. அந்த அரிசியில் வந்து எழுதுறது, அந்த சடங்கு இங்கே இருக்குது. அன்னப்பிரசனம், முதலாக சாதம் சாப்பிடும்போது அதுக்கு அன்னப்பிரசம்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து கணவன் மனைவிக்கு இடையில ஒரு புரிதல் நல்லா இருக்கணும், அதற்காக தாக நிவாரணம் இந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து நாகதோஷ நிவாரண கிரியான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் எனக்கு நாகதோஷம் இருக்குது, இந்த மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே நாகதோஷ நிவாரண கிரியான்னு இருக்குது. இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக முறைப்படி நாகதோஷ நிவாரண கிரியா செய்யும்போது
அவங்களுக்குள்ள இருக்கிற சில தடைகள் வந்து அகற்றப்படுது சக்தி நிலையில். அதனால அவங்களுக்கு பல பலன்கள் வந்து கிடைக்குது. ஸோ நாகதோஷ நிவாரண கிரியாவும் இங்கே நடக்குது. இந்த காலபைரவ கர்மா அப்படின்னு சொல்கிறது, காலபைரவ சாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் நடக்கக்கூடிய இடத்த தான் நீங்கள் பேசுகிறீங்க. அது சும்மா இந்த மாதிரி ஒரு மேடை இருக்கும், அதில் உட்காந்து எல்லாமே பூஜை பண்ணுவாங்க, சடங்கு செய்வாங்க, அவ்வளோதான். நீங்கள் காசி போனீங்கன்னா பார்க்க முடியும், அந்த ஆறு கங்கா ஆறு ஓடும், படித்துறை இருக்கும், படித்துறையில் உட்காந்து தான் சடங்குகள்லாம் செய்வாங்க. அது மாதிரி இதுவும் ஒரு படித்துறை மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். அதில் உட்காந்து பூஜைகள் சடங்குகள் எல்லாம் நடக்கும். ஈஷாவுக்கும் பாம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த சர்ப்பம் தான் இருக்குது. சர்ப்பவாசல் இங்க கூட இருக்கு, சர்ப்பவாசல் எல்லா இடத்துலயுமே பாம்பு. அது என்ன காரணம்? எவ்வளவோ உயிரினங்கள் இருந்தாலும் பாம்புக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம்? நீங்க சொல்றீங்க நிறைய பாம்பு கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பாம்பு உருவங்களை கவனிச்சிருக்கீங்க. எதனால அப்படின்னா யோகத்துல வந்து பாம்பை வந்து குண்டலினி சக்திக்கு அடையாளமா ஒப்பிடுவாங்க. இந்த மக்கள் புரியுற மாதிரி சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க பாக்குறீங்க, அதுக்கு ஒரு சக்தி உங்களுக்கு வேணுமா? பேசுறீங்க, அதுக்கு ஒரு சக்தி வேணுமா? நடக்கிறீங்க, ஓடுறீங்க, சக்தி வேணுமா? நாய் குறைக்குது, அதுக்கு ஒரு சக்தி வேணும். பூ மலருது, இதுக்கு ஒரு சக்தி வேணும். எல்லாமே சக்தியினுடைய அடிப்படையில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சக்தியை வந்து பிராணசக்தின்னு நம்ம சொல்லுவோம், இது குண்டலினி சக்தின்னு சொல்றாங்க. ஸோ இது நம்ம உடம்புல இருக்குது. ஏன் பாம்போட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ பாம்பு வந்து நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, பாம்பு வந்து ஒரு ஓரமாக படுத்திருந்தா கூட உங்களுக்கு தெரியாது மண்ணில். ஆனால் அது லேசாக அசைஞ்சதுன்னு வைங்களேன், உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். எப்போ அசைவில் இருக்குதோ அப்போ நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறீங்க, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புல இருந்தால் கூட அது எப்போ ஒரு மூமெண்ட்டில் இருக்குதோ அப்போ தான் வந்து அதை நம்ம உணர முடியும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ யோகாங்கள் கிரியைகள் பண்ணுறது எல்லாமே அதற்காக தான் வந்து பண்ணுறோம். ஸோ யோகத்தில் எப்பவுமே பாம்பு குண்டலினி சக்தி அறிகுறியாக ஒப்பிடுறாங்க. ஸோ இந்த குண்டலினி சக்தி வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம சகஸ்ரா வரணும் இந்த குண்டலினி சக்தி, யோகிகள்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம மேலே கொண்டு வரணும், அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது அப்படின்னு உணர்த்துறதுக்காகவும் அது ஒரு சிம்பாலிக்காகவும் எங்கே பார்த்தாலும் பாம்பு உருவங்களை வந்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே கல்யாணம் இங்கே பண்ணுவாங்களா? இங்கே குடும்பங்கள்லாம் இருக்குதா? ஈஷா யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 குடும்பங்கள் வந்து இருக்கிறாங்க. இங்கே சன்னியாச பாதை, கிரகஸ்த பாதை, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே ஆன்மீகத்தில் வளர முடியும், அந்த மாதிரி இருக்குது. லிங்கபைரவி கோயிலை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கேயே வந்து இது வரைக்கும் ஒரு 5000 கல்யாணத்துக்கு மேலே இத்தனை வருஷத்தில் நடந்திருக்கும். ஸோ இங்கே கல்யாணங்களும் வந்து நடக்குது, எல்லா விதமான சடங்குகள், கோதானம் இருக்குது, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு சுமூகமாக இருக்கிறதுக்கான பல சடங்குகள் இருக்குது. கல்யாணம் வந்து நம்ம சொன்னோம், இதில் 60வது கல்யாணம் அதெல்லாம் நிறையா வந்து இங்கே நடந்திருக்குது. ஸோ இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது, அதற்கான சடங்குகள், பூஜைகள், கல்யாணம், மற்ற குடும்பத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குதோ அது எல்லாமே இங்கே கோயிலில் வந்து பூஜைகள் நடக்குது. இங்கே பரதநாட்டியம் கிளாஸும் இருக்கும், பசங்கள்லாம் பார்த்த சின்ன பசங்க. ஆமாம், இப்போ இங்கே வந்து சம்ஸ்கிருதின்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து களரி ஃபைட்டு, அது ரொம்ப ஒரு பழமையான ஒரு கலை, அதை வந்து சொல்லித்தராங்க. களரி ஃபைட்டு, பரதநாட்டியம், பாட்டு, கர்நாடக சங்கீதம், வயலின், இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் வாசிக்கிறது, இந்த மாதிரி இதில் ரொம்ப ஆழமாக போவாங்க அவங்க எல்லாமே. இதில் ரொம்ப டீப்பாக போய் அதை கற்றுக்குறாங்க அவங்க. அது இங்கே நடந்துட்டுருக்குது. இப்போ இங்கே சிவராத்திரி எனக்கு எல்லாருக்குமே தெரியும். சிவராத்திரி தவிர்த்து என்ன விசேஷமான நாட்கள்? சிவராத்திரி தவிர்த்து இங்கே லிங்கபைரவி கோயிலில் நிறைய விசேஷங்கள் நடக்குது. லிங்கபைரவி கோயிலாகவே விசேஷம் தான் எப்போவுமே. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரிக்கு வந்து அந்த 9 நாட்களில் வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக வந்து அபிஷேகங்கள் நடக்கும், ஆராதனைகள் நடக்கும், நாங்கள் அதை லைவ் எல்லாம் பண்ணுவோம், டான்ஸு பாட்டுலாம் நடக்கும். இது நவராத்திரிக்கு 9 நாட்கள் வந்து லிங்கபைரவியில் நடக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து பார்த்திங்கன்னா லிங்கபைரவி உலா வந்து நடக்கும். லிங்கபைரவி ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்து தியானலிங்கம் முன்னாடி வரைக்கும் ஒரு ஊர்வலம் நடக்கும். அது ரொம்ப சிறப்பாக நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பௌர்ணமி நடக்கும். அதை விட முக்கியமாக தைப்பூசம் அப்போது, இப்போ நம்ம சிவாங்கா சாதனை நான் முன்னாடி சொன்னேன், அதேமாதிரி பெண்களும் விரதம் இருப்பாங்க. பெண்களும் வந்து விரதம் இருந்து தைப்பூசத்தை அன்னைக்கு அவங்க இங்கே வந்து வழிபாடு வந்து செய்கிறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50,000 பெண்கள் வந்து தைப்பூசத்துக்கு வந்து இங்கே வந்துடுவாங்க. அதுவும் ரொம்ப விசேஷமாக நடக்குது. அப்போ கிளேசநாச கிரியான்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் சுற்றி போடுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலாக ஒரு சயின்டிஃபிக் முறை இருக்குது. சத்குரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம தண்ணியில் குளிக்கிறோம், அது மாதிரி நெருப்பை வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதுவே ஒரு கிளென்சிங், ஒரு தூய்மைப்படுத்துறது வந்து நடக்கும். அது கிளேசநாச கிரியான்னு. அது வந்து நிறைய பேர் ரொம்ப ஃபேமஸ். அது இங்கே அது நிறைய பேர் வந்து கிளேசநாச கிரியா வந்து பண்ணிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோம். அது இங்கே நிறைய நடக்குது.
மாதிரி ஒரு 25 வகையான ரிச்சுவல்ஸ் வந்து லிங்க பைரவி கோயிலில் நடந்துட்டு இருக்கு. வரும்போது பார்த்தோம் எல்லா மத சிம்பிளும் போட்டு சர்வ மத ஸ்தம்பமா, இது என்னது இது? இது சர்வ மத ஸ்தம்பம் இல்லை, இது சர்வ தர்ம ஸ்தம்பான்னு இது சொல்லுவோம். 9 மதங்களுடைய சின்னங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், மற்ற இன்னும் 6 மதம் இருக்குது. இது என்ன எதுக்காக இது வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, தியானலிங்கம் அப்படிங்கிறது எந்த மதத்தையும் சார்ந்தது இல்லை. இது மனிதர்களுக்கு உண்டான ஒரு கோவில். இதுக்குள்ளே யார் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கான விதை விதைக்கப்படுது. ஒரு சொட்டு ஆன்மீகமாவது அவங்களுக்குள்ளே விழுகணுங்கிறது சத்குருவுடைய நோக்கம். அதற்காக அந்த மாதிரி வச்சுருக்குது. பல ஆயிரக்கணக்கான குருமார்கள் வந்து தியானலிங்கம் உருவாக்கணும்னு நினச்சாங்க. அதற்காக இது உருவாக்கப்பட்டிருக்குது. யார் இங்கே வராங்களோ அவங்களுக்கு தியானம்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு கூட தியானம் வந்து நடக்கும். ஸோ எல்லோரும் ஒரு முறையாவது வந்து அவங்க வாழ்க்கையில் தியானலிங்கம் வந்து வரணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இது. வழக்கமாக லிங்கம்னா ஒரு கருவறைக்குள்ள சின்னதாக இருக்கும், ஆனால் இங்கே எல்லாருமே போகிறாங்க, பிரம்மாண்டமாக சிவன் இருக்காரு, எப்படி இது? இப்போ வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, பழங்காலத்து கோயில் எல்லாமே சிலை வச்சுருக்கிறாங்க. அதில் தான் அந்த சக்தி ஊட்டப்பட்டு மூலவர் வந்து இருக்கிறாங்க. ஸோ மகான்கள், யோகிகள் அவங்க எல்லாமே அந்த சக்தி ஊட்டி அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம வரும்போது அந்த சக்தி நம்ம உடம்புலையும் நமக்குள்ளேயும் கொஞ்சம் போயிடும். அதுக்காக தான் நம்ம கோயிலுக்கே போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த கருவறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோமாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து அட் அ டைமில் வந்து ஒரு 500 பேர் உட்கார முடியும். பிராண பிரதிஷ்டை சத்குரு செய்து அந்த லிங்கத்தில் சக்தியூட்டப்பட்டிருக்குது. ஸோ யார் வந்து ஒரு 15 நிமிஷம் உட்காடுறாங்களோ, சும்மா அவங்க மந்திரம் உச்சரிக்க தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை, தியானமே தெரிய தேவையில்லை, சும்மா கண்மூடி உட்காந்துருந்தால் போதும், கையை மேல்முகமாக வச்சுட்டு அவங்களுக்குள்ள தியானம் வந்து நடக்கும். ஸோ அந்த சக்தி, பிராணசக்தி, அந்த தியான லிங்கத்தில் இருக்கிற சக்தி அவங்க உடம்பு வந்து உள்வாங்கிக்கும். நம்ம முதலியே சொன்னோம், குளிச்சுட்டு வந்து உட்காந்தாங்கன்னா ரொம்ப இன்னும் நல்லா உள்வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்குது. முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பொதுமக்கள் வந்து அவங்க கையாலேயே தியான லிங்கத்துக்கு பால், நீர் அர்ப்பணிக்க முடியும். அவங்க தியான லிங்கத்தை தொடவ முடியும் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குது. இது எல்லாருக்கும் போய் சேரணும், பலன் ரொம்ப அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்குரு இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்க கருவறைக்குள்ளேயும் போகலாம், கருவையும் தொடலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க பைரவி கோயில் இருக்குது இல்லையா, அங்கே வந்து பெண் அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க. பெண்களே வந்து கருவறை வரைக்கும் போவாங்க, ஆண்கள் அனுமதி கிடையாது. அந்த கோயிலுக்கு கருவறைகளை லிங்கத்தை தொடர்றது, லிங்க பைரவியை தொடர்றது எல்லாமே வந்து பைராங்கனியமான அவங்கள நம்ம சொல்லுவோம். பெண்கள் தான் வந்து அங்கே பண்ணுறாங்க. கோயிலுக்கு எல்லாரும் போகலாம், ஆண்கள் பெண்கள், ஆனால் கருவறைக்குள்ளே பெண்கள் மட்டும் போவாங்க. இந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது இப்போ கண்ணப்ப நாயனார் அது மாதிரி சிவபக்தர்கள்லாம் பார்த்தோம். ஆமாம், நம்ம நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய திருவுருவங்கள் வந்து கண்ணப்ப நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், பூசலார், இவங்களுடைய திருவுருவ சிலை எல்லாமே இந்த தியானலிங்க கோயிலில் இருக்குது. எதுக்காக அவங்களாம் இருக்கிறார் அந்த சிலைகள்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தன்மையை நம்மளும் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே அந்த நிலையை அடைய முடியும், நீங்களும் வந்து அடைங்கன்னு சத்குரு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம். இந்த மரத்தில் நிறைய துணி இருக்குது கலக்கிறதா, அது என்ன அர்த்தம்? இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா காலபைரவ கர்மான்னு நம்ம பேசுவோம். இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சடங்கு. அவங்க லிங்க பைரவியில் அந்த சடங்குலாம் செஞ்சுட்டு அந்த வஸ்திரத்தை வந்து இங்கே தியானலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த புளிய மரத்தில் வந்து அவங்க கட்டுறாங்க. இதில் ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் அதில் இருக்குது. அதற்காக அந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. இப்போ ஈஷா யோகான்னு நாங்கள் நினச்சோம், யோகா மட்டும்தான் நினச்சோம். இவ்வளோ அர்த்தங்கள் நிரம்பி இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், எல்லாருமே யோகா மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இவ்வளவு விஷயங்கள் வந்து இங்கே ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. லிங்க பைரவிலேயே ஒரு 25-30 சடங்குகள் வந்து இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது. முக்கியமாக தியானலிங்க கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து இங்கே வந்து தியானலிங்கத்துக்கு சேவை செய்ய முடியும். ஒரு 7 நாள் அவங்க இருந்து, லிங்க சேவான்னு சொல்லுவாங்க, 7 நாள் அவங்க இங்கே இருந்து அவங்களே தினமும் தியானலிங்கத்தை கவனிச்சிக்கிறது, இரவு வந்து தியானலிங்கம் ஆவோடி அறை கிளீனிங் பண்ணுறது, சுத்தம் செய்கிறது, மாலை அர்ப்பணம் செய்கிறது, இது எல்லாமே வந்து பொதுமக்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ சத்குருடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் வந்தாலும் சரி அவங்க ஆன்மீகத்தில் வளரணும் அப்படின்னா இங்கே வாய்ப்புகள் வந்து பல விதமாக உருவாக்கப்பட்டிருக்குது. தியானலிங்கம், லிங்க பைரவி, ஆதியோகி, யோகேஸ்வரா லிங்கா, தீர்த்தகுண்டம், சந்திரகுண்டம், இது மாதிரி எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது பொதுமக்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் வந்து பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். இந்த இடத்துல குப்பைத்தொட்டி ஆகட்டும், எந்த விஷயமா ஆகட்டும், பிளாஸ்டிக் பயன்பாடு அறவே கிடையாது. வழக்கமாக நம்ம டீ குடிப்போம், அந்த டீ குடித்தோம்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்பு கொடுப்பாங்க, சாப்பிட்டோம்னா பிளாஸ்டிக் தட்டு கொடுப்பாங்க. குப்பைத்தொட்டி கூட பிளாஸ்டிக் டஸ்ட்பின் தான் இப்போ நம்ம சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையுமே பார்ப்போம். ஆனால் இங்கே இது பாருங்க, இந்த குப்பைத்தொட்டி இது வந்து டயர்லேயே பண்ணியிருக்காங்க. டயருன்றது ஒரு கட்டத்துக்கு உபயோகப்படுத்துவோம், அதுக்கப்புறமா கீழே போட்டுடலாம். ஆனால் இந்த டயரில் இந்த குப்பைத்தொட்டி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஈஷா முழுக்கவே
முழுக்க முழுக்க சுகாதாரமாக ரீசைக்கிளிங் ப்ராடக்ட், அதாவது நம்ம திருப்பி மறுசுழற்சி முறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இங்கே எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் அப்படின்றது அறவே இல்லாத இடம் தான் இந்த ஈஷா மையம். Amazing. I love being here. Shiva is epic Shiva, and I love hearing Sadhguru chanting. Very nice. What people say about Isha in your country? That it's an amazing place to go visit as a foreigner. It's very grand, and it introduces you to Shiva in a nice way. How you are feeling here? So nice. Very nice. Yeah. In your country, do you have experience like this? No, not yet, but I'm sure it's there. Everywhere, I'm sure it is there. Fine. தினமும் மாட்டு வண்டி கூட்டு போறீங்க, எப்படி இருக்கு உங்க அனுபவம்? அனுபவம் என்னங்க, நமக்கு வேலைக்கு வர்றோம், அதுதான் அனுபவங்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் உங்க வண்டியில ஏறுவாங்க? ஒரு 10 பேர் 5 பேர் 10 பேர் மினிமம் போடுவோம், 8 பேர் போடுவோம், அவ்வளோதான். 8 பேர் போடுவீங்க. எத்தனை மாட்டு வண்டி இருக்கீங்க? ஒரு 10-15 வண்டி இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ரவுண்ட் அடிப்பீங்க நீங்க? அதெல்லாம் கணக்கு இல்லைங்க, கணக்கே இல்லை. ஆனா இங்க நிறைய தப்பா சொல்றாங்களே, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது மாதிரி ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா தப்பான விஷயங்கள் ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, எல்லாம் போட. இங்க வந்தா வெளியில போக முடியாது, பெண்களுக்கு தப்பா நடந்துப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே. அதெல்லாம் சும்மா. நீங்க அது மாதிரி எதுவுமே இங்க பார்த்ததே இல்லையா? இங்க வர்றவங்க இந்தியால இருந்து வர்றாங்களா, வெளிநாட்டுல இருந்து அதிகமா வர்றாங்களா? வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க, உட்காந்துக்கிறவங்க எல்லாம் வெளியாள் தான். ஓ, தமிழர்கள் இங்க தமிழ்நாட்டுல இருந்து வர்றாங்க. எப்படி எத்தனை பேர், எத்தனை சதவீதம் இருக்கும்? அதிகமா யார் இருப்பா? தமிழர்களா வெளிநாட்டுக்காரங்களா? வெளியாளுகள் அதிகமா இருக்காங்க. எப்படி பழகுறாங்க அவங்களாம்? எப்படி தெரியலீங்க. நீங்க சத்குருவை பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கோம். உங்க எல்லாம் பேசுவாரா? ஆனா அவரு பெரியவங்க இருந்தா பேசுவாரு, சாதாரண பேச மாட்டேன்னு சொல்லுவாங்களே. எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் சகசமா பேசுவாங்க. அப்படியா? உங்க பேரு? நம்ம பேர் ராஜன். இங்க எத்தனை வண்டி ஓடுது? ஒரு 10-15 வண்டி வரும். உங்களுக்கு வருமானம்லாம் எப்படி? இங்க வருமானம் வேலைக்கு தகுந்த இது கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இங்க சம்பளம் இங்க ஈஷாலே கொடுத்துருவாங்களா? சரி. நீங்க இங்க ஒருத்தருக்கு எவ்வளவு வாங்குவீங்க? இங்க கட்டணம் 10 ரூபா வாங்குறேங்க. ஆண்கள் பெண் 10 ரூபா, ஒரு ஆளு 10 ரூபா, அவ்வளவுதான். உங்களுக்கு இங்க சாப்பாடுலாம் இங்கே கொடுத்துருவாங்களா? சாப்பாடு கொடுப்பாங்க, ஒரு நேரம் சாப்பாடு, மதியம் சாப்பாடு எப்படி மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரியா? அப்படி கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படிதான் எல்லாத்துக்கும். ஆனா ஆளா பார்த்து சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்களே. அப்படி எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்றவங்க என்னமோ 1000 பேசுவாங்க, அதெல்லாம் கேட்க முடியுங்களா? இது எதுக்காக வச்சிருக்கீங்க? மாட்டுக்கு சத்தான உணவு கொடுக்கறதுக்குன்னு. இது என்னென்ன கலந்துருக்கும் இதுல? இது நவதானியங்கள் எல்லாமே கலந்துருக்குங்க. இப்போ இதில் நவதானியங்கள் எல்லாமே இருக்கிறதுனால மாட்டுக்கு நல்லா சத்தாமல் இருக்குங்க. இப்போ அவங்க வந்து வாங்கி கொடுக்குறவங்களுக்கு நல்லா விருப்பத்தோடு வாங்கி தராங்க. இது எவ்வளோ? இது ஒரு உருண்டை? 2 உருண்டை சேர்ந்து 50 ரூபா. ரெண்டுமே சேர்ந்து 50 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கும் இது? ஒரு பிளேட் எத்தனை பிளேட் விற்கும்? இது எப்படி இருந்தாலும் ஒரு 50 லட்டு வந்துச்சுன்னா வித்துருண்ணே. ஒரு நாளைக்கு க்ரௌட் டைமில் வித்துரும், மற்ற டைமில் ஒரு 30 லட்டு 40 லட்டு வந்தாலும் போயிடும். இது நீங்களே இங்கே தயார் பண்ணுறீங்களா? இது என்னென்ன இதெல்லாம் சேர்க்குறீங்க இதில் பொருட்கள்? இதில் நவதானியங்கள் எல்லாமே இருக்குண்ணே. இதில் எல்லா நவதானியங்கள் போட்டு நம்ம உருண்டை பிடிச்சி மாட்டுக்கு சத்தானது கொடுக்குறோம். நீங்கள் எத்தனை மாடு இருக்கீங்க? இங்கே என்னென்ன ஒரு 40-30 மாடு இருக்குங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இங்கே எத்தனை வருஷமா வேலை செய்கிறீங்க? நான் இங்கே ஒரு 3 வருஷமா இருக்கேனே. அது போக பார்ட் டைமில் ஒரு 4 வருஷமா இருக்கேனே. ஓ, உங்களுக்கு சம்பளமா இங்கே? சம்பளம் தானே. இங்கே எல்லாமே என்னோடய பார்த்துக்கிறாங்களா? இங்கே ஏதாச்சும் பிரச்சனை நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம்? அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மானே. சரி, எங்களை பொறுத்தளவு அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணே. சரி, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ ஈஷா அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி மர்ம தேசமா, புதிரா, புனிதமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. ஆனால் இங்கே பல விஷயங்கள் பார்க்கும்போது, பல பேர்கிட்ட பேசும்போது எல்லாமே நேரடியாக இது அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட நம்ம விளக்கமாக கேட்டுக்கிட்டோம்.